தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் பராமரிப்பு எப்படி இருக்கிறது? பயணிகளின் வசதிகளையும் பாதுகாப்பையும் மேம்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். பொதுவாக போக்குவரத்து கழகம் ரொம்ப சீர்கெட்டு போச்சு. பாதுகாப்பு இல்லாத ஒரு வாகனம் ஆகிப்போச்சு. எங்கே பார்த்தாலும் பேருந்து சரியாக பராமரிப்பு இல்லாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் ஆபத்து. மக்கள் நிலைய பயந்து போய் தான் இந்த பயணம் செய்ய வேண்டி இருக்கு. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டு எல்லா மக்களுக்காக பேருந்துகளை சீர் செய்து நல்ல பராமரிப்பு செய்து மக்களுக்கு பாதுகாப்பாக செய்ய வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக விடியல் பயணம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது விடியாத பயணமாக தான் இருக்கு. புது பஸ் 2000 பஸ் அங்கே விட்டோம் இங்கே விட்டோம்னு சொல்றாங்க. ஒரு பஸ்ஸையும் நான் பார்க்கல. அது இந்த பழைய 50 வருஷ காலம் சின்ன பிள்ளைகளை பார்த்த ஓட்ட வண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கள் ஏரியாவில் வாசூர் தொகுதியில் 1-2 ஓடினாலும் அது உருப்படி இல்லை. அதே மாதிரி தனியார் பேருந்துகளுக்கு டோர் போட சொல்லுங்க. மெயினாக தனியார் பேருந்துகளுக்கு டோர் போட்டால் தான் பாதுகாப்பாக இருக்கும். எந்த மூலையில் எந்த பக்கம் பார்த்தாலும் தகரம் மிஞ்சி ஆள் கீழே விழுகிற கண்டிஷனில் தான் பஸ்ஸு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பஸ்ஸு ஓடாதும் விட்டுறலாம். புது பஸ்ஸு விடுதேன், அந்த பஸ்ஸு விடுதேன், இந்த பஸ்ஸு விடுதோம்னு இந்த 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 நிமிஷம் வரைக்கும் எந்த பஸ்ஸுமே புது பஸ்ஸும் இல்லை. அந்த இருக்க பஸ்ஸவே பராமரித்து நல்ல ஒரு இதாக விடலாம். அதுவும் இல்லை. இப்போ கூட நெல்கட்டுஞ்சொல் ரோட், சங்கரன்கோயில் நெல்கட்டுஞ்சொல் ரோட்டில் அன்னைக்கு அப்சைட் ஆகி வண்டி காரில் என்ன பிரேக்கும் இல்லாமல் டயரு ஸ்லிப்பாகி டயராய்டு 2 கட்டாகி அந்த வண்டி அப்சைட் ஆச்சு. இது மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்டுகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வண்டியில் ஒழுங்காக பராமரித்து முறையாக விடணும்னா இந்த அரசு பார்த்து விடலாம். அந்த அரசு தான் நீ இந்த நடவடிக்கை எடுக்கணும். பஸ் வர போக்குவரத்து அவ்வளவு சரியில்லை. ஏழை ஜனங்கள்லாம் பஸ்ஸில் தான் போவாங்க வருவாங்க. ஆக பஸ்ஸு சில நேரங்களில் பிரேக் டவுன் ஆகுது, சில நேரங்களில் ரிப்பேர் ஆகுது, சில இடங்களில் இடவெளியில் படுத்துக்கிடுது. பயணிகள் ரொம்ப கஷ்டப்படுதாங்க. செல்லுத டயத்துக்கு செல்ல முடியாமல் சிலர் கஷ்டப்படுதாங்க. ஆக பேருந்தை நல்லபடியாக பழுது பார்த்து சில இடங்களுக்கு பஸ்ஸே போகிற ரூட்லேயே போவது கிடையாது. பஸ் இல்லாமல் போயிடுது. ஆக நல்லபடியாக பேருந்துகளை பணி செய்து நல்லபடியாக அந்தந்த பயணிகளுக்கு ஏற்றவாறு செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு போக்குவரத்துக்கெல்லாம் ரொம்ப பதவியடைஞ்சு செயல்படுது. எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட்டுகள், பஸ்ஸுக்கான போக்குவரத்துக்கு இப்போதைக்கு மக்கள் அச்சப்படக்கூடிய சூழ்நிலையில் அரசு போக்குவரத்து ஏறதுக்கான பயத்தில் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு நல்ல முறையில் பரிசீலித்து இந்த பஸ்ஸுகளை எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட், உயிர் சேதங்கள் எல்லாமே ஏற்படுது. அதனால் இந்த அரசு கவனம் கூர்ந்து இந்த பஸ்ஸுகளுக்கான இதுகளை செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.